விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க நடிப்பில் தலைவன் தலைவி அப்படின்னு வந்து ஒரு படத்தோட டீசர் வந்திருக்கு. உண்மையாக ஒரு படத்தோட டீசர் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தை எப்படா நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆவல் கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அந்த டீசர் ஒரு வைபை கிரியேட் பண்ணும். அப்படி ஒரு வைபை இந்த படத்தோட டீசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிராஜ் அப்படிங்கிறவர் தமிழ் மக்களால் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட படம் அப்படிங்கிறது இந்த அந்த ஃபேமிலியோட வேல்யூஸ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அவர் எடுத்த பசங்க அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்த இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் நம்ம அழுதுருவோம். அந்த மாதிரி வந்து ஒரு டச் இருக்கும். அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் கூட குடும்பமாக கூட்டத்தோடு அந்த படத்தை போய் தேட்டரில் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பேக்கடான படம்னா அதுதான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக வந்து அந்த படம் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரியான படம் எடுத்தார். அந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலாம். ஆனால் அது ஒரு நல்ல படம் தான். பட் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப்பு கழித்து விஜய் சேதுபதி நம்மளுடைய மக்கள் செல்வனை வச்சு இந்த படம் வந்து எடுக்கிறாரு. ஸோ தலைவன் தலைவி டீசர் பார்த்துருப்பீங்க. 1 நிமிஷம் 56 செகண்ட்ஸ் இருக்குது. படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னா நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. டிஜி தியாகராஜன். உண்மையாக சொல்லணும்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு படங்கள் கொடுப்பாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு பேக்டான ஒரு ஃபில்மு, மாஸ் ஹீரோங்க வச்சு இல்லை நார்மல் ஹீரோ வச்சு எல்லாமே வந்து சூப்பராக வந்து தரக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த டீசர் என்னை எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு என்ன மட்டும் இல்லைங்க. இந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பமாக தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். உண்மையாக ஓப்பனிங்லேயே வந்து யார் வாய்ஸ் அப்படின்னா தீபா அவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சாரும் நித்யா மேனன் மேடமும் வந்து அந்த பரோட்டா கடையில் கொத்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா உண்மையாக நித்யா மேனன் மேடம் பேசும்போதெல்லாம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஜெம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பேசுகிறத பார்த்தா அந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் கூட பாரதிராஜா சார் இவ்வளோ பெரிய இயக்குனர் அவரே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசி ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அதே மாதிரியான ஒரு வைப்பில் தான் இந்த படத்தில் வந்திருக்காங்க. நம்ம தலைவர் மக்கள் செல்வன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பேருனா அது மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமல் சார் ஒரு பக்காவான பேன் இண்டியன் ஸ்டார். தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா ஏன்னா ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு அவர் நடிக்காத லாங்குவேஜில் எல்லாத்துலேயும் வந்து போயிட்டு விஜய் சேதுபதினா இதுதான்ப்பா அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹைட்டில் இருந்தாலும் அவர் நினச்சா புஷ்பா மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணி அவர் அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளத்தை கூட உருவாக்கலாம். ஆனால் எல்லாமே பண்ணுறாரு. திடீர்னு ஒரு பெரிய படத்தில் நடிகிறார், திடீர்னு சின்ன படம் பாருங்கள். இந்த தலைவன் தலைவிலாம் பார்த்தோம்னா பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷனில் எப்படா இந்த படத்துக்கு சைன் பண்ணார், எப்படா நடித்தார் அப்படின்னே தெரியல. அவர் பாட்டு பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் மக்கள் செல்வனாக வந்து இருக்கிறார் உண்மையாக சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ டீசருக்கு வருவோம். அந்த ஸ்டார்டிங்கில் தீபா அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் கூட வருவாங்க பாருங்கள், டாக்டர் படத்தில் பேசுவாங்க. சின்னும் கூட இப்படி தான் ஹார்லிக்ஸை சாப்பிடும். அந்த மேடம் அவங்களோட அவங்க வாய்ஸ் கேட்டாலும் சரி, அவங்கள பார்த்தாலும் சரி செம்ம ஒரு வைப் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி கடைக்குட்டி சிங்கம் பாண்டியராஜ் சாரோட படத்துலேயே வந்து செம்ம அமங்கலம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மருமகளே அதை நித்யா மேனன் தான் சொல்கிறேன், தாங்குன்னு தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா 2 பேரும் பரோட்டா கடையில் கொத்து போட்டுட்ருப்பாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து கொத்திட்டு இருப்பார், இவங்களும் போடுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் மக்கள் செல்வனை நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அப்புறம் சில படங்கள் நானும் ரவுடி தான், இது மாதிரியான படங்களில் வந்து பார்த்தோம்னா நம்ம அவருடைய அந்த படப்படன்னு பேசுறது, இந்த கக்கப்போ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு மிஸ் பண்ண விஷயத்தை இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த திருச்சிற்றம்பலம் மோடில் இருக்கிறாங்க நித்யா மேனன், இந்த பக்கம் மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி சார் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் அவர் கோவத்தில் துண்டு எடுத்து வாயில் கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம தலைவர் யோகி பாபு வராரு. யோகி பாபு பார்த்தால முடியலாம் விரிச்சு விட்டுக்கிட்டு அந்த பழைய பாகவதர் கெட்டப்பில் அப்படியே வந்து இவங்க வந்து நார்மலான ஆளுங்க இல்லை கைஸ் அப்படின்ட்டு போகிறாரு. செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் காமிட்டாங்க. உண்மையாங்க தியேட்டருக்கு குடும்பமாக இந்த படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் வரும். இந்த தலைவன் தலைவி செம்மையாக இருக்குது. ஸோ இந்த டீசர் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து தமிழ் மக்கள் வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து நடக்க போகுது. அண்ட் நீங்கள் இந்த டீசரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எந்த அளவில் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.